ஹாய் டியூட்ஸ், டாக்டர் சுரேஷ் சீதாராமன் கோயம்புத்தூர்லேருந்துங்க, கேரியர் அனலிஸ்ட் அண்ட் அட்வைசர். இந்த வீடியோவில் முக்கியமான சில விஷயங்களை பார்க்க போகிறோம். இது கட்டாயமாக உங்களுக்கு தெளிவுபடுத்தும். 8-9 வருஷமாக இந்த கேரியர் கைடன்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய அனலிட்டிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இன்ஃபேக்ட் இன்றைக்கி கொடுக்கக்கூடிய அனலிட்டிக்ஸ் எல்லாமே ஃபண்டமெண்டலாக ஏற்கனவே நம்ம கொடுத்த ஒரு அனலிட்டிக்ஸில் எடுக்கப்பட்ட ஒரு விஷயங்களாக இருக்கலாம். இப்போது ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி பழைய விஷயங்களை நீங்கள் இந்த கேரியர் கைடன்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் யூடியூப்பில் பார்த்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகியும் இருக்கலாம். ஸோ உங்களை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோவை தான் இந்த வீடியோ நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம். காரணம், சமீப காலமாக ஒரு 4-5 நாளாகவே நான் கொஞ்சம் வீடியோஸ் போடலை. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணும்போது நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட கேட்ட கேள்விக்கான ஒரு பதிலாகவும் சமீபத்தில் இப்போது நீங்கள் இந்த சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லூரி ரொம்ப பாஸ் பர்சன்டேஜே ரொம்ப கேவலமாக இருக்குது, அதை போய் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துருக்குறாங்க அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் பரவலாக பேசப்பட்டது. அது ஒரு பூதாகரமாகவும் பேசி இன்றைக்கி பயங்கர ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம அனலைஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் இந்த யூடியூப்பில் நான் பேச போகிறேன். கட்டாயம் இந்த யூடியூப் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 15 நிமிஷம் டைம் எடுத்துக்கும். பொறுமையாக கேட்டிங்கன்னா உண்மை என்ன அப்படிங்கிறது புரியும். கேட்க விருப்பம் இல்லை அப்படின்னாலும் இமீடியட்டாக நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒருவேளை என்னதான் சொல்ல போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக எண்டில் ஒரு நல்ல முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் நிறைய பாயிண்ட்ஸ் இங்கே நான் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆவரேஜ் பேஸ்டு செலெக்ஷன் ஆஃப் காலேஜ் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பேசுவாங்க. ஒரு காலேஜ் இப்போ நீங்கள் ஒரு காலேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. கட்டாயமாக செலக்ட் பண்ண போகிற காலேஜில் ஒரு ரேங்கிங் அப்படிங்கிறது நிறைய யூடியூபர்ஸ் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ரேங்கிங் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ரேங்கிங் முறையுமே அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்லதாக இருக்கலாம். இப்போ நான் கொடுக்குற ரேங்கிங் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லதாக இருக்கலாம். ஆனால் ரேங்கிங் முறையில் உதாரணத்துக்கு இந்த ஆவரேஜ் பேஸ்ட் செலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு கல்லூரியுடைய போன வருஷம் கட் ஆஃப் என்ன மாதிரிலாம் இருந்திருக்கு, அதுக்கு ஆவரேஜ் எடுத்து அந்த கல்லூரிகள் சூப்பரான கல்லூரிகள் அப்படின்னு சொல்லி பெஸ்ட் கல்லூரிகள் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ இந்த முறை அப்படியே கரெக்டாக அப்படின்னு பார்த்தா இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். எல்லா கல்லூரிகளுமே இன்றைக்கி நீங்கள் பார்க்கும்பொழுது கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸை ரொம்பவே அதிகப்படுத்திட்டாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தா மட்டும்தான் வேலை இருக்குது அப்படிங்கிறத நிறைய ஊடகங்களும் சரி சமூக வலைதளங்களும் சரி உங்களை நம்ப வச்சுருக்காங்க. அப்போ கோர் இன்ஜினியரிங்லாம் இல்லவே இல்லையா, செத்து போயிடுச்சா? இதை கேட்டால் கூட நிறைய பேர் கமெண்ட்ஸ் இருந்தாலும் எப்போ பார்த்துமா கோரை பற்றியே பேசுவோம் அப்படின்னு நான் வரேன். உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு வரேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை பற்றி பேசுகிறோம். பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு பிஎஸ்ஜி போன்ற கல்லூரிகளிலோ, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற கல்லூரிகளிலோ, ஐஐடி போன்ற கல்லூரிகளிலோ பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு அப்படிங்கிறது நீங்கள் எங்கேயுமே போய் வெரிஃபை பண்ணவே முடியாது. அப்போ அங்கே படிக்கிறவங்களாம் வேலைக்கே போகலையா? இன்னொரு பக்கம் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிக்கவே முடியாத சில கல்லூரிகளில் பிளேஸ்மெண்ட்டே நடக்கலையா? இப்படி நீங்கள் யோசிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஆல் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக்ஸ் ஆர் சேம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசப்படுது. எல்லா கம்ப்யூட்டர் சயின்ஸுமே ஒன்று தான் அப்படின்னா எதுக்காக கம்ப்யூட்டர் சயின்ஸில் டிஃப்ரெண்ட் பிரான்ச்சை ஓப்பன் பண்ணாங்க? ஏன் அதுக்கு ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் அப்படின்னு ஒரு வைக்கிறாங்க, பிடெக் ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ். அங்கேயே பார்த்தீங்கன்னா பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங் அப்படின்னு ஒரு கோர்ஸ் கொடுக்குறாங்க. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் ஆர்டிஃபிஷியல் மெஷின் லேர்னிங் கொடுக்குறாங்க. இத்தனை விதமான கோர்சஸ் ஏன் வந்துச்சு? எல்லாம் ஒன்று தான் அப்படின்னா ஏன் கோர்ஸ் வந்துச்சு? இதில் எதை வேணாலும் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் எதுக்காக இத்தனை கோர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா கட்டாயமாக இதுக்குள்ள ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிறது இங்கே கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். அடுத்தது பாஸ் பர்சன்டேஜ் பேஸ்ட் அப்படிங்கிற இன்னொரு பாயிண்ட்டை நம்ம இன்னைக்கு பயங்கரமாக பேசப்பட்டது. இன்னைக்கு நிறைய அட்டானமஸ் காலேஜ் லிஸ்ட்டு தமிழ்நாடு டிஎன்இஏ வெப்சைட்டில் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சென்ற ஆண்டு அவங்களுடைய அகடமிக் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கிளியராக போட்டிருக்காங்க. ஒவ்வொரு கல்லூரிகளும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. இது கூட முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம், அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்த ஸ்டூடெண்ட்டு, அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டு, நான் அட்டானமஸ் காலேஜில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டோடைய பர்சன்டேஜ் மட்டும்தான் அங்கே போடப்பட்டிருக்கு. அட்டானமஸ் கல்லூரிக்கான பர்சன்டேஜ் அங்கே போடப்படலை. இப்போ கல்லூரிகள் கிட்டத்தட்ட 140 கல்லூரிகள் இந்த வருஷம் அட்டானமஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த 140 அட்டானமஸ் கல்லூரிகளுமே மிக சிறப்பாக செயல்படுறாங்களா, மிக சிறப்பாக கோர்ஸ் கொடுக்குறாங்களா, மிக சிறப்பாக எக்ஸாமினேஷன் நடத்துகிறாங்களா, மிக சிறப்பாக ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுறாங்களா? அப்படி பண்ணுறது எல்லாமே உண்மையிலேயே ஒரிஜினலாக மாணவருடைய திறனை சோதித்து அந்த திறனுக்காக கொடுக்கப்படக்கூடிய மார்க்கா அப்படின்னா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நானும் சொல்கிறேன். அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆகிறதுக்கு முன்னாடி 30-32% 25% வாங்கிட்டு இருந்த ஒரு கல்லூரி திடீர்னு அட்டானமஸ் ஆனதுக்கு அப்புறம் 85% அவங்களுடைய பாஸ் பர்சன்டேஜ் அதிகப்படுத்துறாங்க.
எப்படி வந்து இவ்வளோ பெரிய 50% ஷூட் அப்படிங்கிறது ஒரே வருஷத்தில் எப்படி அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய மாற்றங்கள் கொடுக்க முடியுது அப்படிங்கிற இன்னொரு கேள்வி நம்ம யோசிக்க வேண்டும். அப்போ எல்லா அட்டானமஸ் காலேஜும் சூப்பர்னு சொல்லிட முடியாது, எல்லா அனாலிசிக்கு வரக்கூடிய காலேஜும் மோசம்னு சொல்லிட முடியாது. பாஸ் பர்சன்டேஜ் கம்மியாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நம்ம பேசுகிறோம். அந்த இடத்துல என்ன இன்புட் இருக்குங்கிறது நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு கட்டாயம் இருக்குது. ஒரு கல்லூரியில் பாஸ் பர்சன்டேஜ் கம்மியாக தான் இருக்குது கட்டாயம். ஆனால் அங்கே போன மாணவர்களுடைய ஆவரேஜ், நீங்கள் இந்த இடத்துல சொல்கிறீங்க இல்லையா, கட் ஆஃப் முறைன்னு எடுக்கிறீங்களா, அந்த போன கட் ஆஃபும் கம்மியாக தான் இருக்குது. நம்ம என்ன சட்டியில் போடுறோமோ அதான் ஆப்பிள் எடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு இன்புட் இருக்குதோ அந்த அளவுக்கு அவுட்புட். ஓரளவுக்கு கல்லூரிகள் அவங்களை டியூன் பண்ணி கொண்டு வரும்போது நல்லா இந்த இடத்துல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, படிக்க வைக்கிறவனை படிக்க வைக்கிறதுக்கு காலேஜ் வேணுமா, படிக்க முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி படிக்க வைக்கிறதுக்கு காலேஜ் வேணுமா? அப்போது இந்த பாயிண்ட்ல நீங்கள் யோசிச்சிங்கன்னா இதுக்கான விடை என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். அடுத்தது கோர் இன்ஜினியரிங் வேல்யூ அப்படிங்கிற பாயிண்ட். நான் நிறைய வீடியோஸில் என்னோட மேக்ஸிமம் வீடியோவில் கோர் இன்ஜினியரிங் ஃபியூச்சரில் சூப்பராக இருக்க போகுது, கடந்த 10 ஆண்டு காலமோ 15 ஆண்டு காலமாவோ இதுக்கெல்லாம் வந்து யாருமே எடுக்கலை, நீங்கள் தான் அதில் கிங் மேக்கர். இப்போ கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, சூப்பராக படிக்கலாம். ஒரு பெரிய பெரிய காலேஜில் நீங்கள் வந்து மெட்டலர்ஜி எடுக்கிறீங்களா, எடுங்க. கெமிக்கல் நான் ஏற்கனவே சொல்லியாச்சு உங்களுக்கு, கெமிக்கல் மெட்டலர்ஜி அப்புறம் என்ன சொல்ல, அப்புறம் கெமிக்கல் மெட்டலர்ஜி அது சம்மந்தப்பட்ட பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் சயின்ஸ், இப்போ என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதெல்லாம் வந்து எடுத்தால் படிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ காரைக்குடி போய் ஒரு காலேஜில் போய் நம்ம பார்க்கும்போது, இப்போ நம்ம சிக்ரி அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா யார் கேட்டாலும் போய் டக்குன்னு கெமிக்கல் அப்படிங்கிற பாயிண்ட்டில் போனால் உடனே போயிடுறீங்க. அதுவே ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி சைடில் வரும்போது கெமிக்கல் படிக்கலாமாங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு நிறைய வருது. ஸோ இந்த மாதிரி வரும்பொழுது கோர் இன்ஜினியரிங் அப்படிங்கிற பாயிண்ட்டில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒரு கிங் மேக்கராக இருக்க முடியும். ஏன்னா லாஸ்ட் 10 இயர்ஸாகவே கம்பல்சரியாக என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோர் இன்ஜினியரிங்கான அந்த ஸ்கில்டு இன்ஜினியர்ஸ் வெளியில் வரவே இல்லை. ஸோ மிகப்பெரிய டிமாண்ட் இருக்க போகுது அப்படிங்கிறது. 5 வருஷம் 7 வருஷத்துக்கு முன்னாடி மெக்கானிக்கல் நம்ம எவ்வளோ தூரம் போய் அதை கொஞ்சம் டவுன் பண்ணமோ அதே மாதிரி தான் இன்னைக்கு கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவும் எச்சரிக்கை மணியாகவும் அளிக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் நம்ம இருக்கிறோம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜினியர்ஸ் யாராக இருக்கிறாங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்கள மட்டும்தான் இருக்காங்க. அப்படி இருக்க போகிறவங்களுக்கு ஃபியூச்சர் ஆர்டிஃபிஷியல் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வரும்பொழுது இவங்க அதுக்கு ஈடு கொடுத்து போவாங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை டெக்னாலஜி ரொம்ப 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 ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த பாயிண்ட்டில் கோர் இன்ஜினியரிங் எடுக்கலாமா அப்படின்னு கேட்கக்கூடிய அத்தனை பேருக்குமே 1200 வீடியோஸ் நான் கொடுத்துருக்கிறேன். அது எல்லா வீடியோஸும் கொஞ்சம் தயவு செய்து ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், டைம் கிடைச்சா பாருங்கள், உங்களுக்கு அதனுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது கிளியராக புரியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் பை த கேம்பஸ் ரியாலிட்டி பிகைண்ட் அப்படின்னு போட்டிருக்கேன். ஒரு கல்லூரி இப்போ ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இப்போ எல்லா கல்லூரியிலுமே ஸ்காலர்ஷிப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனை தவிர கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ், போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, பிசிக்குன்னு ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, எம்பிசிக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, SC/STக்கு படிக்கிறதுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்காலர்ஷிப்பை தாண்டி எல்லா கல்லூரிகளுமே ஸ்காலர்ஷிப்ஸ் அப்படிங்கிற ஒரு முறைக்கு போயாச்சு. ஏன் எல்லாருமே மிகப்பெரிய வள்ளல் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஓகே, அப்படி ஒரு எண்ணம் இருந்தாலும் சரி, நல்ல குழந்தைங்களை நல்ல மார்க் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை அட்ராக்ட் பண்ணி உள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அடுத்த வருஷம் அட்மிஷன் போடும்போது ஹையர் கட் ஆஃப் நம்ம கல்லூரி க்ளோஸ் ஆச்சுங்கிற ஒரு நேமை வச்சுட்டு கல்லூரிகள் மேலே வந்தபோது டொனேஷன் லெவலை அதிகப்படுத்த முடியுங்கிற ஒரு முக்கியமான காரணம் ஒன்று. நல்லா படிக்கிற பையன் உள்ளே வந்துட்டா தானாகவே படிக்க ஆரம்பிச்சிருவான், தானாகவே பிளேஸ்மெண்ட் ஆகிக்குவான், கல்லூரி ஒரு இடமா அமையும். இதை அமைச்சு கொடுக்கும்பொழுது அதை வைத்து அடுத்த வருஷம் மார்க்கெட்டிங் சூப்பராக பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். நிறைய யூடியூப்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிரபலமான யூடியூப்ஸ்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போன ஆண்டு போட்ட ஒரு அனாலிட்டிக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில கல்லூரிகள் முன்னிறுத்தி பேசப்பட்டுச்சு. இன்றைக்கி அதே யூடியூப்பில் அதே கல்லூரிகள் நீங்கள் வந்து ரேங்கிங் முறையில் நீங்கள் நல்லா போய் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்கேயோ தூக்கி வீசப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் அலசி ஆராய வேண்டிய கட்டாயமும் இருக்குது. ஸோ இன் ஜென்ரல் ஒரு யூடியூப் பார்த்தோன்னே டக்குன்னு முடிவு பண்ணிட்டு நிறைய சப்ஸ்கிரைப் வந்து பயங்கரமாக பேசினா சூப்பர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு யூடியூப்பில் பேசுகிறதா தான் வேத வாக்கு, இவங்களாம் பிதாமகன் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா, என்னையும் சேர்த்து நான்லாம் பிதாமகன் நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா கட்டாயமாக நீங்கள் ரொம்ப கண்மூடித்தனமாக நம்புறீங்க அப்படிங்கிறது தான் விஷயம். இன்னமும் சொல்கிறேன், பேரண்ட்ஸ், குறிப்பாக வில்லேஜ் சைடில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ், தயவு செய்து கொஞ்சம் நல்லா யோசிங்க. நல்ல காலேஜை நீங்கள் போய் பார்த்து தான் பண்ணணும்னு நம்ம எல்லா யூடியூபர்ஸும் பேசிகிட்டு இருக்கோம். அப்படி பார்க்க முடியுமா, கேட்க முடியுமா அப்படின்னா சில நேரங்களில் சில விஷயங்களுக்கு கரெக்டான ஆன்சர்ஸ் டிஎன்ஏ வெப்சைட்லேயே ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் கேட்குறது உண்டு, அண்ணா யூனிவர்சிட்டி எடுக்கலாமாங்கிற டவுட்டே நிறைய பேர் கேட்குறீங்க, ஜிசிடி எடுக்கலாமாங்கிற டவுட்டை நிறைய பேர் கேட்குறீங்க, பிஎஸ்சி ஹைடெக் எடுக்கலாமாங்கிற டவுட்டை நிறைய பேர் கேட்குறீங்க. நான் எந்த கல்லூரிக்கும் இங்கே மார்க்கெட் பண்ணுறதுக்கு இல்லை. அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கு முடியல அப்படின்னு சொன்னால் அண்ணா யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை தவற வர்றீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் மிகப்பெரிய வாய்ப்பை தவற வர்றீங்கன்னு தான் அர்த்தம். ஜிசிடி மாதிரியான கல்லூரிகள் நீங்கள் தவற வர்றீங்கன்னா மிகப்பெரிய வாய்ப்பை தவற வர்றீங்கன்னு தான் அர்த்தம்.
ஸோ தயவு செய்து நல்ல கல்லூரிகள் தேர்ந்தெடுக்கிறதுக்கான அந்த வழிமுறைகளை பாருங்கள். எப்போவுமே இந்த ஓல்டு கேம்பஸுங்கிறது ஓல்டு இஸ் கோல்டுங்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. பர்ஃபெக்டாக தான் போயிட்டுருக்கு. ரியல் டைம் ரிசர்ச் அங்கே தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதிகமான ஃபண்டிங்ஸ் அங்கே தான் வாங்குறாங்க. அங்கே தான் புது புது விஷயங்களை கற்றுக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதை தாண்டி வளர்ந்து வரக்கூடிய சில கல்லூரிகளும் சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி வரும்போது தான் நம்மளும் சில டாப் காலேஜஸ் அப்படிங்கிற சில விஷயங்களை நம்ம போட்டிருக்கிறோம். அதில் நீங்கள் நினைக்கிற மாதிரி 100% நான் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கேனா இல்லை பயாசிங் பண்ணியிருக்கேனா அப்படிங்கிறத நீங்கள் கல்லூரியில் போய் பார்த்துட்டு நம்ம சொன்ன விஷயமும் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயமும் ஏதாவது வித்தியாசம் இருந்து அதில் நான் கரெக்டாக இல்லை அப்படின்னா தாராளமாக சொல்கிறேன். நீங்கள் என்னோட யூடியூப்பில் கமெண்ட்ஸில் நீங்கள் தாராளமாக போட்டு கிளிங்கிறேன் நான். ஸோ தயவு செய்து பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 10ஆம் தேதி ரேங்கிங் வரப்போகுது. ரேங்கிங் வரதுக்கப்புறம் ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் ஆகிடும். நிறைய கால்ஸ் வரும், நிறைய ப்ரெஷர் வரும். ஒரு பக்கம் யூடியூபர்ஸுடைய இன்ஃப்ளூயன்ஸு, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய ஏஜென்சிஸ், எஜுகேஷனல் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, கன்சல்டன்சி பீப்புள் இருக்காங்க. இவங்க அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, உங்களை வேறு மாதிரி மைண்டு மாற்ற ட்ரை பண்ணுவாங்க. காலேஜஸும் அதை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இங்கே எல்லாமே மிகப்பெரிய ஒரு ரேஸில் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ எஜுகேஷன் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பிஸ்னஸாக இருக்கக்கூடாது. ஃபார்ச்சுனேட்லி அது பிஸ்னஸாக மாறிக்கிட்டு இருக்குது, அல்லது மாற்றப்பட்டு விட்டாச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன எச்சரிக்கை மணியோடு தான் இந்த வீடியோவுடைய இன்ட்ரோடக்டரி பாயிண்ட்டை தான் சொல்கிறோம். ஒவ்வொரு பாயிண்ட்டையும் ஏன் ஆவரேஜ் பேஸ்ட் செலெக்ஷன் தப்பாகும் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு அடுத்தடுத்த வீடியோ சொல்ல போகிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா பாருங்கள். வெரி சிம்பிள், ஒரே ஒரு சின்ன ஐடியா மட்டும் சொல்லிட்டு சொல்கிறேன். ஒரு காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் 10 பிரான்ச் இருக்குன்னு எடுத்துப்போம். ஒரு பிரான்ச்சுக்கு 60 பேர் அப்படின்னா கிட்டத்தட்ட 600 சீட்டு அந்த கல்லூரியில் இருக்கும். அதே ஒரே இன்னொரு கல்லூரியில் 5 பிரான்ச் உங்களுக்கு வேற பிரான்ச் கோர் பிரான்ச் இருக்கிறத அசியூம் பண்ணிக்கிறீங்க. மீதமுள்ள 5 கம்ப்யூட்டர் சென்டர் இருக்கிறத அசியூம் பண்ணிக்கிறீங்க. இப்போ என்ன ஆகுனா, இந்த கோரில் ஒரு 300 சீட்டும் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு 300 சீட்டு இருக்கிற இந்த இடத்துல நீங்கள் போய் பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்காக இன்னைக்கு எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸை விருப்பப்படுறதுனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் கட் ஆஃப் அப்படிங்கிறது அதிகமாக தான் காமிக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் கட் ஆஃப் முறை ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் காமிக்கும். அது நல்ல கல்லூரியாக தெரியும். ஏன்னா ஹையர் லெவல் கட் ஆஃப்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாமே என்ன பண்ணாங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் போய் எடுத்தாங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இதே இடத்துல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த இடத்துல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருந்துச்சு. காரணம் இப்போ மெக்கானிக்கல் சயின்ஸை சூப்பர்னு எல்லாரும் பேசினாங்க. அப்போ இந்த ஆவரேஜ் முறை எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். இதுவே எல்லாம் கலந்த கலவையாக ஆவரேஜ் அங்கே கோர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, கம்ப்யூட்டர் சென்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த இடத்துல வரக்கூடிய போகும்போது இந்த இடத்துல ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் கொஞ்சம் குறையதான் செய்யும். ஏன்னா கோர் இன்ஜினியரிங் எடுக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிட்டு வருது. இதில் சில இடங்களில் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற கல்லூரிகள்லையோ, பிஎஸ்சி போன்ற டாப் கல்லூரிகள்லையோ, ஏற்கனவே சாதித்த கல்லூரிகள் சொல்லக்கூடிய தியாகராஜாவாகட்டும், மதுரை எடுத்திங்கன்னா தியாகராஜா ஆகட்டும், இப்போ காரைக்குடி அழகப்பா செட்டியார் ஆகட்டும், இல்லை கவர்மெண்ட் காலேஜ் சேலம் ஆகட்டும், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் ஆகட்டும், சிஐடி கோயம்புத்தூர் ஆகட்டும், இந்த மாதிரி கல்லூரிகள்லாம் சாதித்து அவங்க அந்த ஸ்டாண்டர்ட்லேயே நின்றதுனால அங்கே போடக்கூடிய அந்த ஆவரேஜ் கட் ஆஃப் முறை அப்படிங்கிறது மட்டும்தான் ரொம்ப ஜென்யூனான கட் ஆஃப் முறையாக இருக்குமே தவிர மற்ற எல்லா கட் ஆஃப் முறையும் புல் பண்ணி இழுத்த கட் ஆஃப் முறையாக இருக்குங்கிறத தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். ஸோ மேலும் ஏதாவது விவரங்கள் உங்களுக்கு வேணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய நம்பர் 9500680004 அப்படின்னு நம்பர் கூப்பிடுங்க. என்கிட்ட பேசுறதுக்கு யார்ட்டையும் நான் காசு வாங்குறதில்ல, கம்ப்ளீட்டாக ஃப்ரீ சர்வீஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். டே 1 இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ பேசணும் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம், 5 நிமிஷம், 30 நிமிஷம் கூட நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். கேட்கக்கூடிய கேள்விகள் நியாயமான கேள்விகளாகவும், ஒரு பேரண்ட்டேருந்து கேள்விகள் வந்தாலோ, ஒரு ஸ்டூடெண்ட்டேருந்து கேள்வி வந்தாலோ அதுக்கு சரியான பதில் சொல்ல முடியும். சோதிக்கணும்னு சொல்லி மற்ற கல்லூரிகளில் இருந்தோ மற்ற யாராவது என்கிட்ட பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக உங்களுக்கு பதில் கொடுக்கப்பட மாட்டாது. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி பிரைட் ஃபியூச்சர். தொடர்ந்து பேச மனிதர்கள் உங்களுடைய சுரேஷ் இணையத்திலும் இதயத்திலும். நன்றி.